ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் இன்றைக்கி உயிரோட ஸ்லேப்பி மீன் வாங்கியிருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ உயிரோடு இருக்குது. பாருங்கள் எப்படி வாயெல்லாம் நல்லா திறந்துட்டுருக்கு. இப்போ க்ளீன் பண்ணி சமைக்கிறப்ப காமிக்கிறோம். சிக்கன் வறுக்க போகிறோம். சிக்கன் வாங்கியிருக்கோம். பாருங்கள், மீன் கழுவியாச்சு. மீன் பெசரி வறுக்கிறப்ப காமிக்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிக்கன் மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். பாருங்க, மிளகு, ஜீரகம், சோம்பு, தனியா எல்லாம் வறுத்துட்டு பூண்டு, இஞ்சி எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். அதை போட்டுக்கணும். இப்போ அதை ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதில் சிக்கன் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கணும். மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கணும். ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுக்கணும். வீட்டு மிளகாய்த்தூள் 2 கரண்டி போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி சேர்த்துக்கணும். இதுக்கு தக்காளிலாம் தேவையில்லை. ஒரு மூடி தேங்காய் பால் எடுத்து சேர்த்துக்கணும். இப்போ குக்கர் மூடி 3 விசில் வச்சுட்டு காமிக்கிறோம். பாருங்க, சிக்கன் பொரிக்கிறதுக்கு பெசரி வச்சுருக்கோம். மீனும் பெசரி வச்சுருக்கோம். இப்போ சிக்கன் போட்டுக்கலாம். இப்போ எல்லா சிக்கனையும் போட்டுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், எல்லா சிக்கனையும் போட்டாச்சு. பாருங்கள், ஸ்லேப்பி மீன் பொரிச்சிருக்கோம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எங்கள் வீட்டு மத்தியான சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சுட சுட சாதம், சிக்கன் புளி ஊற்றின கிரேவி, ஸ்லேப்பி மீன் குழம்பு, ஸ்லேப்பி மீன் வறுவல், சிக்கன் பொரிச்சது, தயிர் பச்சடி, ரசம். இதான் எனக்கு எங்கள் வீட்டு மத்தியான சாப்பாடு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பை கைஸ்.